விரைந்து சென்றால் எங்கள் நேசம்மா, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விரைந்து செல்பவர் தாயே. நீங்கள் விரைந்து செயல்படுபவங்க. காணா திருமண வீட்டில் ரசம் தீந்துச்சு அப்படின்னு நீங்கள் அறிஞ்ச உடனே நீங்கள் எதையும் ஒத்தி போடலை, எதையும் தேவையில்லாத விஷயம்னு அப்படின்னு நினச்சி ஒதுக்கலை, எந்த கவலையும் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கல, உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கலை. நீங்கள் விரைவாய் மகனிடத்தில் ஓடுனீங்க. நீங்கள் விரைவாய் செயல்பட்டதுனால தான் விரைவாய் மகன் இதுவரை யாரும் சுவைத்திராத நல்ல ரசத்தை கொடுத்தாரே அம்மா. உறவினர் எலிசபெத்து வயது முதிர்ந்தவன், குழந்தை பேரு இப்போ பெற்றிருக்கிறான் அப்படிங்கிற வானத்தூதர் வழியாக நீங்கள் அறிஞ்சிங்க. யூதேய மலை நாட்டை நோக்கி நீங்கள் விரைந்து சென்றீங்களே அம்மா. தன்னந்தனியாக வாழ்ந்தவ முதல் குழந்தைய பிறந்த வீட்டில் தான் பெற்றெடுப்பாங்க. வயதான அவருக்கு பெற்றோர் இல்லை. நீங்களே ஒரு தாயா தகப்பனா எல்லா வேலைகளையும் செய்ய விரைந்து சென்றீங்களே அம்மா. ஒரு தாயின் பாசத்தை தந்தையின் பாசத்தை சேர்த்து கொடுத்தீங்களே அம்மா. தனியாக வேறு எந்த ஒரு துணையை அழைத்து செல்லாமல் நீங்கள் தனியாக போனீங்களே அம்மா. மகனை பற்றி பேய் பிடித்தவன் பாவிகளுக்கு நண்பன் சொன்ன உடனே, மதி மயங்கன சொன்ன உடனே நீங்கள் விரைந்து போனீங்களே அம்மா. சிலுவை சுமந்து செல்லும்போது நீங்கள் விரைந்தவர் பின்னால் சென்னீங்களே அம்மா. எங்கள் அம்பு தாயே, எங்கள் வீட்டுக்கு விரைஞ்சு வாங்க தாயே. எங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது, மனபாரம் இருக்குது. அனைத்தையும் போக்குங்கம்மா. எங்களுக்கு தைரியத்தை பலத்தையும் கொடுத்து எங்களோடு இருங்க அம்மா.